உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. எப்போ டர்னிங் பாயிண்ட் இருக்குன்னு தெரியாது. நீங்க தோல்வி நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, அந்த தோல்வியையே தேவன் வெற்றியாய் மாற்றுவார். கையை தருங்களா, ஒரு தடவை இருக்கு. இதோ உன்னை நான் போரடிக்கிறதற்கு புதிதான ஆயுதமாக்குகிறேன். ஆமென். யாரெல்லாம் மனசுல படம் வச்சுட்டு ஜெபிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் குறைவான பதிலை பெறுகிறார்கள். யார் படமே எல்லாம், ஆண்டவரே நீங்க என்ன எப்படி பயன்படுத்துங்கப்பா, அவனை தான் தேவன் பெருசாக்குறார். அதான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒருத்தன் காலையிலேருந்து வேலை பார்த்தவனுக்கு ஒரு ரூபா பணம் கொடுத்தாரு. சாயந்தரம் 4 மணிக்கு வந்தவனுக்கு 1 ரூபா கொடுத்தாரு. ஏற்கனவே சொன்னேன். ஏன் அப்படி கொடுத்தாரு சொல்லுங்க? இந்த காலையில் வந்தவன் எனக்கு இவ்வளவு தருவீங்களான்னு கூலி பேசினான். அவர் பார்க்குறாரு, ஏன் டேடா கூலி பேசுற, எவ்வளோ வேணும்? எனக்கு 1 பணம் வேணும். அவர் மனசில் நினச்சார், 10 கொடுக்கலான்னு யோசித்தேன். ஆமாம், என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க டெல்லிக்கு போயிருந்தப்ப நான் சொன்னேன்ல, இவனுக்கு கொஞ்சம் அரைவரையாக ஹிந்தி தெரியும். அவன் வந்து இது எவ்வளோயான்னு கேட்டான்னு அவன் சொல்கிறான் வந்து 200 ரூபான்றான். இவன் நோ நோ வந்து நகி அப்படி இப்படி ஹிந்தியில் வந்து ஆப்கான்னு பேசிட்டான். பேசிட்டு கடைசி ரேட்டு அவன் 200 ரூபான்னு சொல்லியிருக்கானா, இவன் 250 ரூபா என்ன சொல்கிறான்றான். அவன் வா அப்படின்ட்டான். ஸோ அவன் கேட்கணும்னு நினச்சாடு இவன் கூட கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிட்டான். சொல்லிட்டு நம்மளை ஏமாற்ற பார்த்த முடியுமா அப்படின்னு. அந்த மாதிரி அவர்கிட்ட போய் கூலி பேசுகிறான். கத்தட்ட கூலி பேசக்கூடாது. 1 ரூபா தரீங்களான்னு அவர் பார்த்தாரு, அட பாவி ஓகேன்ட்டாரு. இந்த சாயந்தரம் வந்தான் பாருங்க, அவன் கூலி பேசலை, கையை தட்டு. அவன் வந்து ஐயா காலையில் வந்து உனக்கு 1 ரூபாப்பா, எனக்கு 50 காசு தான் கொடுங்க அப்படி பேசியிருந்தா அவனும் குறைச்சி வாங்கியிருப்பான். அவன் சொன்னா, நீங்க பார்த்து சாமி பார்த்து கொடுக்கறத வாங்கிக்கிறேன். பொண்ணு வாங்கும்போது எப்படி சொல்லணும்? சாமி பார்த்து கொடுக்கறத வாங்கிக்கிறேன் அப்படி வந்துடணும். பிரச்சனையே இல்லை. ஆமா, என்ன மாதிரி நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில் வென்றாயிடலாம். தேவனிடத்தில் கூலி பேசாதீர்கள். தேவனுக்கு டிசைன் பண்ணி கொடுக்காதீங்க. தேவனை ஃப்ரீயா விடுங்க. நீங்கள் சிந்திப்பதை விட அவர் சிறப்பாய் சிந்திப்பார். உங்களை அவரை விட அழகாய் செதுக்குவது யாரும் கிடையாது. ஃப்ரீயா இருங்க. உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அழகான வார்த்தை. அதான் சொல்றாரு, நாளைக்கு டேட்டை யோசிக்கிறா. எதுக்கு நாளைக்கு டேட்டை யோசிக்கிற? இன்னைக்கு ஒரு நாள், அந்த வசனத்தை சொல்லுங்க, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாய். அப்படின்னு என்னன்னா, நாளைக்கு டேட்ல உனக்கு என்னெல்லாம் வரப்போகுதுன்னு உனக்கு தெரியுமா? பேசாம இரு. ஆமா, எல்லாம் சொல்லுங்க, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்ப சொல்லுங்க, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. நீங்க ஒரு கணக்கு போட்டிருப்பீங்க, கடவுள் வந்து ஒரே ஆளில் முடிச்சு விட்டு போயிடுவாரு. புதிய ஆயுதம் எல்லாம் சொல்லுங்க. சாலமன், இவனை பத்தி நான் கொஞ்ச நேரம் பேச விரும்புகிறேன். அந்த முதல் வசனத்தை வாசிங்க. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். ஓகே. அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். சொல்லுங்களேன், மிகவும் பெரியவனாக்கினார். இந்த வார்த்தையை வாசிச்சப்ப என்னால் அதை புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஆனா என்னால் அதை விளக்க முடியல. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அது உங்களுக்கான வார்த்தைன்னு அர்த்தம். விளக்க முடிஞ்சிச்சுன்னா மெசேஜ், விளக்க முடியலன்னா அது ரேமா. ஸோ இதை கனெக்ட் பண்ண ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன்.
கர்த்தர் அவனை பெரியவனாக்கலையாம், மிகவும் பெரியவனாக்கினான். மாசம் நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு விளக்கம் சொல்ல தெரியாம புரிஞ்சுக்க முடியுதோ உங்களுக்கெல்லாம் அந்த வார்த்தை கடந்து வருது. தேவனாகிய கர்த்தர் அவனை மிகவும் பெரியவனாக்கினார். நாட்கள் வரப்போகிறது, உங்கள் கண்கள் அதை பார்க்க போகிறது. உங்களை தேவன் மிகவும் பெரியவராக்குகிற தேவன். ஆமென். நீங்கள் இங்கேருந்து என் லைஃப் டேர்ன் எடுக்குது, அங்கேருந்து லைஃப் டேர்ன் எடுக்குன்னு வைக்காதீங்க. அப்போல்லாம் டேர்ன் எடுக்கவே எடுக்காது. அவர் எங்கே டேர்னிங் பாயிண்ட் வச்சுருக்காரோ அங்கே தான் டேர்னிங் பாயிண்ட். நிறைய பேர் நினைப்பேன் கல்யாணத்தோட என் லைஃப் டேர்னிங் பாயிண்ட்டா? கிடையவே கிடையாது. கல்யாணம் ஆகி 2 வருஷம் கழிச்சு கூட டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். ஆமாம், புரியுதா நான் சொல்கிறேன் உங்களுக்கு? டேர்னிங் பாயிண்ட் அங்கே எங்கே வைக்காதீங்க. டேர்னிங் பாயிண்ட் எங்கே வைக்கணும்னு தேவனுக்கு தான் தெரியும். அதனால தான் நிறைய பேர் வந்து குழப்பத்தில் இந்த பிஸ்னஸ்லேருந்து எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் இல்லை. பிஸ்னஸ் தொடங்கி 6 மாதம் டல்லாக இருந்து 6 மாதத்துக்கு மேலே பிக்கப் ஆகலாம். தேவா நான் எதினால் விசேஷம் இந்த பாட்டு எழுதி 10 வருஷம் கழிச்சு ஹிட் ஆச்சு. எப்போ டேர்னிங் பாயிண்ட் இருக்குன்னு தெரியாது. நீங்கள் தோல்வின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, அந்த தோல்வியையே தேவன் வெற்றியாய் மாற்றுவார். கையை தருங்களேன், ஒரு தடவை இருக்கு. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.